ஃபர்ஸ்ட் திங் நான் இந்த ரூல்ஸ்லாம் எதையும் நான் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. ஸோ எதுக்கு வந்து நாங்கள் 3 வருஷம் இவருக்கு விசா கொடுக்கணும், 1 வருஷம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட்டை தான் வந்து சில கம்பெனிஸ்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹேவ் பஸ் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த H1B விசாக்கு ரிலேட்டடாக நிறைய புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரம்ப் வந்து அவர் எலெக்ஷனில் நிற்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், பை அமெரிக்கன் ஹையர் அமெரிக்கன். அதாவது மக்கள்லாம் நிறைய அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா தான், நிறைய அமெரிக்கன்ஸ் அவங்க கம்பெனிஸில் ஹையர் பண்ணால் தான் எக்கானமி நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது அவரோட லாஜிக். எஸ்பெஷலி இப்போ கொரோனா டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அமெரிக்கன்ஸ்க்கு வேலை இல்லாமல் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே சமயம் செப்டம்பர் 2019 படி பார்த்தா அமெரிக்காவில் மட்டும் 5.5 லட்சம் பேர் வந்து H1B விசாவில் இருந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வருது, இந்த மாதிரி H1B விசாஸை வந்து நிறைய கம்பெனிஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வருது. ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக இந்த ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா 9 months ஆகும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ட்ரம்ப்போட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மாதிரி வந்ததுனால 60 days இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ட்ரம்ப் எலெக்ஷன்ஸ்க்காக பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி நிறைய லாயர்ஸும் வந்து இதுக்கு அகென்ஸ்டாக போகணும் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக இந்த ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த விசா ஹோல்டர்ஸ்க்கு வந்து கண்டிஷன் இப்படி வேர்ஸ் ஆகிட்டே போகுது, இதனால் அமெரிக்கன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஒர்க் கல்ச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் இந்த ரூல்ஸ்லாம் எதையும் நான் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல, நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். ஏன்னா நம்மளா இஷ்டப்பட்டு தான் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்கோம், யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி இருக்க சொல்ல. அப்படி இருக்கும்போதும் வந்துட்டு நம்ம அவங்களோட ரூல்ஸையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெல்கமிங்காக தான் இருந்திருக்காங்க. அவங்கவுங்க கண்ட்ரி அவங்கவுங்க ஜாப்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. இவங்களும் நிறைய இமிக்ரேஷன்ஸ்க்கெலாம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ நான் இந்த வீடியோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள் இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் திங், இந்த எல்லா அமெரிக்கன் கம்பெனிஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து கான்ட்ராக்டர்ஸாக இருப்பாங்க. இவங்களை வந்து கன்சல்டன்ட்ஸ்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் யாருன்னா வந்து ஒரு ஏரியாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுருப்பாங்க. லைக் ஜாவா, .NET அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து இந்த கம்பெனிஸ் ஹையர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அவ்வளோவா பேப்பர் ஒர்க்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஹவர்லி வேஜஸ் எம்ப்ளாயீஸ் மாதிரி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், பெனிஃபிட்ஸ் இல்லை ஹாலிடேஸ் கூட இருக்காது. அவங்க இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் இவ்வளோ ஹவர்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி தேவையெல்லாம் வரும்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், இல்லை ஒரு புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பட் உங்கள் யாருக்குமே அதை பற்றி தெரியாதுன்னா நீங்கள் வந்து ஒரு வெண்டர்கிட்ட போய் எனக்கு இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு கன்சல்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்துலேருந்து இந்த முடியற வரைக்கும் இந்த கான்ட்ராக்டர் உங்கள் இதில் ஒர்க் பண்ணுவாங்க. வீக்லி அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி பர் ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி காசு வாங்கிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ். அது யூஸ்வல் காமனாக இருக்கிறது தான், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு சேலரி போக வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். லைக் பென்ஷன் பிளான்ஸ், அப்புறம் ஹாலிடேஸ் இருக்கும், அப்புறம் 401k, ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ டேரெக்டாக ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணணும், நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணால் அவங்க கொஞ்ச நாள் நம்ம கம்பெனியில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் கம்பெனியை விட்டு போகிறாங்கங்கிறதையும் அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்ப்பாங்க, அட்ரிஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த எம்ப்ளாயீஸ்லாம் ஹையர் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவனோட சேலரி போக அவனுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் வந்து 30% வந்து ஒரு காஸ்ட் டு கம்பெனி. ஸோ அதனால வந்து அவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணுறதை விட இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஓகே ஒரு கான்ட்ராக்டர் ஹையர் பண்ணிக்கலாம், ஒரு 6 மாதம் வச்சுட்டு அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹையர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இன்டர்வியூஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ்லாம் ஹையர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். டெக்னாலஜியை மட்டும் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க, நம்ம கம்பெனியோட கல்ச்சருக்குள்ளே அவன் ஃபிட் ஆகிறானா அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு டீமுக்கு அவரை ஹையர் பண்ணணுன்னா கூட எல்லா மேனேஜர்ஸ் கூடயும் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் சில கம்பெனிஸ்லாம் வந்து லஞ்ச் இன்டர்வியூஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க இங்கே. ஸோ ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டு போய் நீங்களே சாப்பிடும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி விஷயம்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க சாப்பிடும்போது, அந்த மாதிரிலாம் கூட பிஹேவியரல் டெஸ்டிங்லாம் கூட பண்ணுவாங்க. பட் கான்ட்ராக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஃபோன் கால் இருக்கும் சம்டைம்ஸ், இல்லை உங்கள் ரெஸ்யூமே பார்த்துட்டு ஓகே இவன் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான், இவரை ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக ஹையர் பண்ணிடுவாங்க. ஒரு கான்ட்ராக்டர் ஹையர் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்படி சிம்பிளாக தான் இருக்கும்.
இன்னொரு விஷயம், இங்கே வந்து நம்ம ரெஸ்யூமேல வந்து ஒரு விஷயம் போட்டிருக்கோம்னா ரொம்ப கம்மியான மேனேஜர்ஸ் தான் வந்து அது நிஜமா அப்படின்னு சொல்லி வெரிஃபை எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ஓகே இவன் ரெஸ்யூமில் போட்டிருக்கான்னா இவன் இதை ஒர்க் பண்ணியிருக்கான்னு தான் அர்த்தம் அப்படின்னு. இந்த ட்ரஸ்ட்டை தான் வந்து சில கம்பெனிஸ்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம காலேஜ் வீடியோ அப்புறம் H1B வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம ஊரில் காலேஜ் ஒரு நல்ல காலேஜ் சேர்ந்துட்டோம்னாலே வந்து நம்ம கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா நிறையா கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரி வருவாங்க. ஒரு கம்பெனி மிஸ் ஆனால் கூட அதர் கம்பெனி சான்சஸ் இருக்கும். எப்படியும் ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கிட்டு தான் நம்ம கிராஜுவேட்டே ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும், நிறையா ரெஃபரன்சஸ் தேவைப்படும், பழைய மேனேஜர்ஸோட ரெஃபரன்சஸ். ஒரு ஹெச்ஆரை ரீச் பண்ணுறதே வந்து இந்த ஊரில் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து இங்கே கிராஜுவேட் ஆகி முடிச்சு வெளியே வரும்போது அவனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 lakhs லோன் இருக்கும், இன்கேஸ் ஸ்காலர்ஷிப்லாம் எதுவும் இல்லைன்னா. இதோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஆல்ரெடி அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் போக இந்த வேலை கிடைக்காத ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. சில கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் வந்து நிறையா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. லைக் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆன நிறைய இந்தியன்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லாயர் டீம் வச்சு நிறையா அமெரிக்கன் கம்பெனிஸை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட்டு அவங்க ரெஸ்யூமேலாம் வாங்கி இவங்க ஜாப் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஸ்யூமெல்லாம் மாற்றிடுவாங்க. மாற்றி டேரெக்டாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த அமெரிக்கன் கம்பெனிஸும் வந்து அவ்வளோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே நம்ம வெண்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஸோ கரெக்டான ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரோல்ஸ் போகிறதுனால இவங்களோட ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். லைக் சம்டைம்ஸ் பர் ஹவருக்கே வந்து ஒரு $100, $110 அந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க கொடுக்குற காசு பார்த்தீங்கன்னா வெறும் $30-40 தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ரோலாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நிறைய தாடி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரிவிங்க அப்படின்லாம் கூட இந்த இந்தியன் கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லி வந்து அவங்கள அனுப்பி பிளேஸ் பண்ணி இன்கேஸ் அந்த பையனால் உள்ள மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அவனுக்கு வந்து நைட் டைமில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரோ ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து இந்த பையனை எப்படியும் சஸ்டெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இவனும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போக போக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகப்புறம் அவனோட ரேட்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிரும், அவன் வேறு கான்ட்ராக்டிங் பண்ண போயிடுவான். ஸோ ஒரு ஃபுல் டைம் வாங்கும்போது நீங்கள் வந்து கம்பெனிக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம். உள்ளே போனீங்கன்னாலும் வந்து ஸ்டார்டிங் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கன்சல்ட்டிங்னு போகும்போது உங்களுக்கு பர் ஹவர் ரேட்ஸே வந்து ரொம்ப ஜாஸ்தி வரதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு நான் ஃபுல் டைம் ட்ரை பண்ணணும், டேரெக்டாக இந்த மாதிரி கன்சல்டன்சிஸ் ஜாயின் பண்ணி நான் இப்படி கன்சல்டண்ட்டாகவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போக போக வந்து சில கம்பெனிஸ்லாம் இதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே இந்த வெண்டர் வந்து கொஞ்சம் ஃபேக் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய கவர்மெண்ட்டுக்கு போக போக இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே ஆகணும். அதோட லாங் டேர்ம் எஃபர்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி புது புது ரூல்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் இல்லை கன்சல்டன்ஸ்க்குலாம் வந்து விசா ரெனியூவல் இல்லை விசாலாம் அப்ளை பண்ணால் 1 வருஷத்துக்கு தான் விசா தருவோம் அப்படின்னு USCIS வந்து சொல்லிட்டாங்க. இந்த USCIS யாருன்னா இந்த இமிக்ரேஷன் ரிலேட்டட் விஷயம்லாம் கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிற ஏஜென்சி, அவங்க தான் வந்து USCIS. ஸோ அவங்க சொல்கிறாங்க எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து 1 வருஷம் தான் இருக்க போகுது. ஸோ எதுக்கு வந்து நாங்கள் 3 வருஷம் இவருக்கு விசா கொடுக்கணும், 1 வருஷம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ இந்தியாவிலேருந்து ஆன்சைட் வருவாங்க, லைக் இன்ஃபோசிஸ், TCS, CTS, அவங்கலாம் வந்து வேலிடாக அவங்க ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு தான் வருவாங்க. பட் அவங்க இங்கே வந்து கிளைண்ட் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணும்போது அவங்களும் வந்து ஒரு கான்ட்ராக்டர் தான். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். லைக் எவ்ரி இயர் வந்து விசா ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும், நிறைய ரிஜெக்ஷன் சான்சஸ் இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் நம்ம பயந்துட்டே இருக்கணும். இங்கே வந்து ஒரு ப்ராப்பராக லீஸ் கூட சைன் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே எல்லாமே ப்ராப்பர் ஃபார்மாலிட்டி. நீங்கள் நடுவில் பிரேக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட். இதுதான் வந்து நிறைய பேர் மேஜராக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டாக இந்த மாதிரி நீங்கள் சில கான்ட்ராக்டர்ஸ் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி இருந்தவங்கலாம் வருஷம் வருஷம் வந்து இதுக்காக வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரி விசா அப்ளை பண்ணும்போது விசா ஃபீ இருக்கும். அது போக இந்த லாயர்ஸ், இந்த விசா விஷயம் மேனேஜ் பண்ணுறவங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ இது வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு மட்டும் கிடையாது, இங்கேயும் இந்த மாதிரி நிறைய ஸ்டாஃபிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது. லைக் பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டெலாய்ட், PwC, இவங்கெல்லாம் வந்து இவங்களும் பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் தான். லைக் ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து ஒர்க்கிங் ரிசோர்ஸஸ் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பேக்ட் தான். அவங்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விசா ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, இந்த H1B விசாவில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து சேலரி ரொம்ப அதிகமாக தரணும் அப்படின்னு சொல்லி USCIS வந்து சொல்லியிருக்காங்க. இது ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு தெரியும். பட் ஆனால் அப்படி கிடையாது.
இப்போ ஒருத்தருக்கு H1B விசா அப்ளை பண்ணோம்னா கவர்மெண்ட்டை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். லைக் இந்த ஏரியாவில் எனக்கு இந்த மாதிரி யாருமே கிடைக்கல லோக்கல் சிட்டிசன்ஸ், அதனால தான் நான் இவரை விசாவில் அப்ளை பண்ணி கூப்பிட்டு வரேன், அதுக்காக நான் இவருக்கு எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வைஸ் மாறும். இன்கேஸ் இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு H1B ரிசோர்ஸ் பேசிக் என்ட்ரி லெவல் ரிசோர்ஸ் ஹையர் பண்ணோன்னா அவனுக்கு வந்து வருஷம் வந்து $60,000 சேலரி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த புது ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் ஹையர் பண்ணால் கூட அவனுக்கு வந்து தேர்ட் லெவலுக்கு எவ்வளோ சேலரி தருவீங்களோ அவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது $95,000 வந்து நீங்கள் புதுசாக ஒருத்தர் ஹையர் பண்ணால் கூட அவளுக்கு அவ்வளோ சேலரி தரணும் விசாவில் ஹையர் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில கம்பெனிஸில் இது பாசிபிள் தான். லைக் ரொம்ப பெரிய லைக் அமேசான், கூகுள், ஃபேஸ்புக் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சேலரிஸ் கொடுக்க முடியும். பட் இந்த மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ்லாம் வந்து கண்டிப்பாக இது பாசிபிளே கிடையாது. இதோட நோக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஒர்க்கர் ஒருத்தனை ஹையர் பண்ணணும், டைரெக்டாக அதுக்கு அமெரிக்கனே ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதோட நோக்கம் தான் இந்த செகண்ட் ரூல். அடுத்து தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். இதுவும் ஒரு முக்கியமான ரூல் தான். USCIS என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் டாக்டராக வேலை செய்யணும்னா அவன் மெடிசன் படிச்சிருக்கணும், அவன் லாயராக ஒர்க் பண்ணோன்னா அவனுக்கு வந்து லா படிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது ஐடியில் இருக்கவன் வந்து எப்படி வந்து மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ண முடியும்? அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் வந்து ஐடியில் வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. லைக் ஈவன் பயோமெடிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரி எதுனாலும் ஓகே, அவங்க வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு ஹையர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்தியாவில் ஜாயின் பண்ணி அவங்க ரொம்ப 7-8 வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறம் இங்கே வந்து விசாலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் வைக்கும்போது அவங்களோட விசாஸோட ரிஜெக்ஷன் சான்சஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து இந்த விசா ரிஜெக்ஷன் ரேட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இதே ரீசன் சொல்லி தான். ஆல்ரெடி அவர் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு மேனேஜர் லெவலில் இருப்பார். ஆனால் அவரோட விசா வந்து இல்லை நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருந்தது. சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸோ இல்லை இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி படிச்சுட்டு நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து அவங்க இங்கே வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். இல்லாட்டி கொஞ்சம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் லைக் நிறையா இந்த ஆன்லைன் கோர்சஸ்லாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி வச்சு வந்து ப்ரூவ் பண்ணலாம், ஓகே இதெல்லாம் இவர் ஸ்பெஷலைஸ்டாக படிச்சிருக்காரு அதனால் இவரை ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். இதுக்கு வந்து ஆல்ரெடி இது நிறையா ரூல்ஸ் இருக்குது, பட் இப்போது நிறையா அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் வந்து நீங்கள் ஹையர் பண்ணணுன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். லைக் ஒர்க் ஆர்டர், என்ன ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், அவனோட எங்கே உட்கார வைக்க போகிறீங்க அந்த டெஸ்க் லொக்கேஷனோட ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி டைம்ஸ் கொரோனா டைம்ஸ்லலாம் வந்து அவன் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான், அவனுக்கு நீங்கள் பெஞ்சு மானிட்டர்லாம் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் கூட கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். இது போக வந்து நிறையா ரேண்டமாக சைட் விசிட்ஸ் பண்ணுவாங்க. இந்த USCIS ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து திடீர்னு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டு உங்கள் மேனேஜரையும் உங்களையும் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதோட வேலை தான் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை சும்மா உட்காந்து வேறு நார்மல் வேலை பண்ணுறீங்களா, இதையே வந்து ஒரு அமெரிக்கன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சரியாக கோஆப்ரேட் பண்ணலன்னா உங்கள் வீசாவை வந்து இமீடியட்டாக அவங்க ரிவோக் பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்குது. உடனே வந்து உங்கள் வீசா கேன்சல் பண்ணி நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா புது ரூல்ஸ்லாம் வந்து லாஸ்ட் வீக் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா லாயர்ஸ் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக போகணும், எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன், சேலரி இந்த மாதிரி விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக போகணுன்னு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இந்த ரூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இப்போது கிடையவே கிடையாது. போக போக எல்லா ரூல்ஸும் கஷ்டமாயிட்டே தான் போகுது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விக்னேஷ். ஸ்டே சேஃப்.